இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரபாண்டி. வணக்கம் சுந்தரபாண்டி. அயோத்தி ராமர் கோவிலுக்கு அழைத்து செல்வதாக கூறி 100 பேரிடம் பணத்தை மோசடி செய்து மர்ம நபர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மர்ம நபர்கள் குறித்த விவரங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா? காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நிச்சயமாக பிரபவதி, மதுரையில் இருந்து அயோத்தி சுற்றுலா செல்வதற்காக இண்டிகோ விமானம் மூலம் 106 பயணிகளை அழைத்து செல்வதாக கூறி சேலம் ஜேபி டிராவல்ஸ் நிறுவனம் தலா ஒரு நபருக்கு விமான கட்டணம், தங்கு வசதி உட்பட 29,000 வசூல் செய்து உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு இண்டிகோ விமானம் மூலம் மதுரையில் இருந்து பெங்களூரு சென்று அங்கிருந்து அயோத்தி செல்வதற்காக 106 பயணிகள் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தனர். 106 பயணிகள் அனைவரும் பெங்களூரு செல்ல இண்டிகோ விமான நிறுவனத்தில் கேட்டனர். அப்படி எதுவும் புக் செய்யவில்லை என அதிகாரிகள் கூற பயணிகள் அதிர்ச்சி அடைந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேலம் ஜேபி டிராவல்ஸ் மேலாளர் ராஜா பயணிகளிடம் கலந்து பேசி வரும் 18ஆம் தேதி 106 பயணிகளையும் அழைத்து செல்வதாக கூறியதை அடுத்து பயணிகள் சமாதானம் அடைந்தனர். பின்பு 106 பயணிகளும் சேலம் திண்டுக்கல் செல்ல பஸ் வரலைப்பட்டு இங்கிருந்து சென்றனர். தகவல்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.